நோட் பண்ணி கொண்டு அவங்க அவங்க ஆட்சியில் இருக்கிற நேரத்திலேயோ ஆட்சியில இடைப்பட்ட காலத்திலேயோ அப்படி இல்லாச்சும் ஆட்சி முடிந்த போறோ என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவனோட காலம் முடிந்த போறோம் அவனை கூப்பிட்டு விசாரிப்பான். இடையில கூப்பிட்டு விசாரிச்சு கேட்பாங்க, உங்கள்கிட்ட நீங்க ஈக்கிற நேரத்தை விட இந்த உங்கள்கிட்ட இப்ப சொத்து கூடிக்குது, அப்படி இல்லாட்டி ஈக்கிற நேரத்தை விட நீங்க டெவலப் ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த வீடு வந்துச்சு, அப்படி இல்லாட்டி எப்படி உங்களுக்கு இந்த சொத்து வந்துச்சு, நீங்க எப்படி இந்த பிசினஸ் டெவலப் பண்றீங்க, அதுக்கு இந்த ஆட்சி தான் காரணமாயிருச்சுன்னு சொன்னா அதுல எனவே இந்த ஆட்சி தான் இஸ்லாமிய ஆட்சி தான் அது காரணமாகிறது. எனவே அரசாங்கத்துக்கு அரவாசி, உங்களுக்கு அரவாசி. இப்படியான ஸ்ட்ரிக்டான சட்டங்களை சஹாபாக்களா இருந்தாலும் அவங்களுக்கு இப்படியான சட்டங்களை போட்டினாங்க. அதே போல அவங்களுக்கு இன்னும் ரூல்ஸ் போட்டினாங்க, மாளிகை மாதிரி விட கட்டையில. அதே போல அவங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி கேட் போடல, செக்யூரிட்டி வைக்கல. ஏன்னு சொன்னா அவர் தலைமைத்துவத்தில் இருக்கிறாரு, அந்த பொறுப்பை ஏற்றி கொண்டிருக்கிறாரு. எனவே மக்கள் அவன் முறையிடணும், மக்கள் சாஜமா வரணும், அவனோட பிரச்சனையை அவன் சொல்லணும். எனவே இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இப்படியான ஸ்ட்ரிக்டான சட்டங்களை போட்டாங்க. அப்ப இன்னும் இவங்களுக்கு எப்படி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவளுக்கு ஒற்றோடுகள் வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்றேன்னு சொன்னால் சிஐடி ஒற்றோடுகள் வச்சுக்கலாம். அவங்க என்ன சரி பிழை செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு முரண்பாடு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னு சொன்னால் மதீனாவுக்கு உடனே அவங்கள வர வைப்பாங்க, வர வச்சு அவங்களை விசாரிப்பாங்க. அவங்க சஹாபாக்களா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில அவங்க வாழக்கூடிய அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களா இருந்தாலும் இந்த ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் இவங்களை மக்சூம்களா நினைக்கல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களா, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களா நினைக்கல. இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா கடுமையான சட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்